அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வந்துவிட்டது. மேச ராசியினருக்கு முதல் முறையாக 7.5 சனி ஆரம்பமாகி விட்டது. சனி பெயர்ச்சி பலன்களாக மார்ச் மாதம் 29ஆம் தேதியானது சனி பெயர்ச்சி நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டில் நிகழப்போன முக்கியமான கிரக பயிற்சிகளில் சனி பெயர்ச்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு ராசியில் அதிக காலம் பயணம் செய்பவர் கிரகம்தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சியில் மேச ராசியினருக்கு முதல் முறையாக 7.5 சனி தொடங்குகிறது. மேச ராசியினருக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்ன விதமான பலன்கள் கிடைக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்க போகிறோம். நீதியை நிலநாட்டக்கூடியவர் தான் சனி பகவான். நாம் செய்யும் கர்ம காரியங்களுக்கு ஏற்ப பாரபட்சமின்றி சுப பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடிய நீதிமான் தான் சனி பகவான். சனி என்றாலே பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் கெடு பலன்களை கொடுக்கக்கூடியவர் என அச்சம் கொள்கிறார்கள். கெடு பலன்களை மட்டும் கொடுக்கக்கூடியவர் அல்ல சனி பகவான். நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் அள்ளி தரக்கூடியவர் தான் நம் பரம்பொருள் சனி பகவான் அவர்கள். 2025ஆம் ஆண்டில் சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைந்தார். சனி பகவான் சுமார் 2.5 ஆண்டுகள் இந்த நிலையில் பயணிக்க போகிறார். இது 12 ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். மேச ராசியினருக்கு 7.5 சனி தொடங்குகிறது. மேச ராசியினர் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும், சனியினால் ஏற்பட போகும் மாற்றம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேச ராசியினர்கள் மேச ராசியை பொறுத்தவரை 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். இது விரய சனி. அதாவது விரய சனி என்றால் அதிகமான பண கஷ்டம் ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் அதிக பணம் செய்ய போகிறீர்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆபத்து நேரிடலாம். அதனால் ஏதேனும் ஒரு தொழிலையோ அல்லது ஏதேனும் ஒரு வீட்டையோ கட்டி முடித்து விடுங்கள். தாராளமாக நீங்கள் விரைய செலவு செய்து கடனாளியாகி விடுங்கள். அப்படி இல்லை என்றால் தேவையில்லாமல் உங்களுக்கு பண கஷ்டம் வரப்போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கிறார். இது விரய சனி. அதாவது 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டு காலம் 2027 ஜென்ம சனி ஆரம்பிக்கும். 2029 பாத சனி ஆரம்பிக்கும். 7.5 சனியின் ஆரம்பமான விரய சனியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சிட்டிசன்ஷிப், பீகார் போன்ற விஷயங்கள் நல்ல வாய்ப்பு ஏற்படும். 12ஆம் இடத்துக்கு சனி வருவதால் மிகவும் பரபரப்பாகவே இருப்பீர்கள். தூக்கம் கெட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அதிகமான வேலை சுமை ஏற்படும். வேலை சுமையால் மன அழுத்தம் ஏற்படும். சமுதாயத்தில் உங்கள் மீதான அழுத்தங்கள் அதிகரிக்கும். அவப்பெயர் உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளது. செய்யாத தவறுக்கு பழியை ஏற்க வேண்டிய சூழல் உண்டாகும். அட்வைஸ் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. 12ஆம் இடத்தில் சனி இருந்தும் 3ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் வீட்டில் பார்ப்பதால் நீங்கள் யாருக்கேனும் ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனை தப்பாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. நீங்கள் ஆலோசனை அறிவுரை சொல்லித்தான் இப்படி ஆகிவிட்டது என்ற நிலை ஏற்படும் என்பதால் அட்வைஸ் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நம்மை சுற்றியுள்ளவர்களின் தர்க்கம் செய்யும் சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் நண்பர்களிடம் அலுவலகத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சூழலும் ஏற்பட உள்ளது. 12ஆம் இடத்தில் சனி இருப்பதால் ஒரு இடத்தில் தேங்கி இருக்கக்கூடியதற்கான சூழல் ஏற்படும். ஒவ்வொருவரின் சுய சாதகத்தில் 12 4ஆம் இடம் கெட்டுப்போய் அந்த சந்திரனிடம் எந்த கிரகமும் சேரவில்லை என்றால் விமல யோகம் ஏற்பட்ட கூடும். இந்த நிலை இருந்தால் சிறைக்கு செல்லும் அமைப்பு உள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே மேச ராசியினருக்கு இந்த பயிற்சி அமைந்துள்ளது. நீண்டகால நண்பர்கள் பழைய நண்பர்களுடன் சிறிய பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிறிய இடைவெளிகள் பெரிய இடைவெளிகளாக மாறக்கூடிய சூழல் உள்ளது. சனி 12ஆம் இடத்துக்கு வருவதால் யாருடன் பழகாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க தொடங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களை யாரேனும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்.
குறை, இயலாமை, பிரச்சனை குறித்து நீங்கள் மன அழுத்தமும் ஆளாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்களின் பேச்சுகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது நல்லது. அடுத்து வரை 2.5 ஆண்டு காலம் நீங்கள் செய்ய நினைக்கும் விஷயங்கள் செய்ய முடியாமல் போகும். சிறிய சிறிய பிரச்சனைகள் வரும். மேச ராசியினர் தன்னை பற்றிய பயம், பரிதாபம் உண்டாகும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகும் சூழலும் உண்டு. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, அதன் மூலம் வெற்றி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இஎம்ஐயில் பொருள்களை வாங்காமல் இருப்பது நல்ல பலன்களை தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.